நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வெளியே சப்ளைக்காக ரெடியாக இருக்கு இல்லைங்களா? ஆட்டில் பால் பத்தாத குட்டிக்கு இந்த இது போயிடும். இது எல்லாமே அங்கே அந்த தோட்டத்தில் வேலை செய்யணும். ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, அதில் 2 வெரைட்டி இருக்கும். இது வந்து குஜராத்லேருந்து வந்தது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இதுதான் காலை நம்மகிட்ட இருக்குது. குறிப்பிட்ட பருவம் வந்தோடனே இங்கே கொண்டு வந்துடுவோம். காலை சேர்ந்து கன்ஃபார்மான இப்படி கொண்டு வந்துடுவோம். பால் கறக்குறது அந்த பக்கம் போயிடும். அப்போ தான் நம்ம கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிடாரியெல்லாம் இங்கே வச்சுக்குவோம். காலை கண்ணுக்குட்டினா இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 4-5 தோட்டம் இருக்குது, அங்கே கொடுத்து அனுப்பிடுவோம். நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால எரு வேணுங்கிறதுக்காக இவ்வளோ மாடு வச்சுருக்கிறோம். தாய்ப்பாலுக்கு அடுத்த ஒரு வரப்பிரசாதம்னா நாட்டு மாடு பால் தான். டெய்லி யூரின் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே இந்த பைப் வழி இங்கே தான் வருது. இது ப்ளஸ் 2. ஆமாம், ஓகே. இது 7 days இங்கே இருக்கும். அப்புறம் 7 daysக்கு அப்புறம் கரும்பு சக்கரை மாவு கொட்டி இருக்கிறோம். 7 days மார்னிங் ஈவினிங் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு பேர் ஜீவாமிர்தம். ரொம்ப உயர்தக உரம்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக 100%. இந்த டேங்கர் லாரி மூலமாக ஜீவாமிர்தம் கொண்டு தோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறோம். நந்தகுமாரோட ஃபார்ம் ஹவுஸில் எல்லா லேண்டுக்கும் போகிற மாதிரி வழி இருக்குது. லாரி போகிற மாதிரி தான் வழி இருக்குது. அதனால் நம்ம இந்த டேங்க் மூலிமா யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அது காஞ்ச அரிசியில் எருவை யூஸ் பண்ணாதான் புழு வராது. இல்லாட்டி வேறு புழு வந்துருங்க. இப்போ மீன் அமிலம் ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறோம். இது நீங்களும் உங்களுடைய சொந்த தயாரிப்பு. எங்ககிட்ட வாங்கி பயனடைஞ்சவங்க நிறைய பேரும் வாழைக்கு வந்து இப்போ எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண அதோட பலன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முள்ளு மட்டும் அந்த பெரிய மீனில் இருக்கிற முள்ளு மட்டும் தான் நிற்கும். நந்தகுமார் தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலையுமே இந்த வரப்பு இருக்கு இல்லைங்களா, வரப்புலையும் மசாலா நட்டுருவோம். அது ஏன்னா களை வந்து வளராமல் இருக்குது. நந்தகுமார் வந்து சோசியல் ஒர்க்கர். குழந்தைகளுக்கு படிக்கிறக்கோ அல்லது ஒரு விளையாட்டு துறைக்கோ ஹெல்ப் பண்ணுவார். படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். விவசாயிகள் தோட்டத்து வேலை செய்கிறவங்களுக்கு காலையில் 6 லிட்டரும் ஒரு குடும்பத்துக்கு சாயந்தரம் 6 லிட்டர் பால் ஃப்ரீயாகவே தர்றோம். அங்கே ஊருக்காக அங்கே வச்சார். காரமடை மிக அருகினில் இருக்கக்கூடிய டிஜி புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வெங்கடேஸ்வரா ப்ளூ மெட்டல்ஸ், இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய மாட்டுப்பண்ணை வந்து இருக்குங்க. இந்த மாட்டுப்பண்ணை வந்து எப்படி ஆரம்பித்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 மாடுகள் இருக்குது. கலப்பின மாடுகள் வச்சுருக்காங்க. இந்த மாட்டுப்பண்ணையினுடைய சூப்பர்வைசர் இருக்கார். சார் வந்து கிட்டத்தட்ட அவருடைய அனுபவத்தை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். இந்த ஃபார்ம் வந்து வெங்கடேஸ்வர நந்தகுமார் ஃபார்மு. நான் வந்து அக்ரி மேனேஜராக இருக்கேன். மாடு இதெல்லாம் விவசாயத்தை இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துக்குறோம். நம்மகிட்ட மாடு பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இருக்கும், ஹெச்எப்பு எல்லாமே 4 வெரைட்டி இருக்குது. அதில் வந்து அந்த ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா, அதில் 2 வெரைட்டி இருக்கும். இது வந்து தார் பார்க்கர், அந்த ஒயிட்டு இது காங்க்ரோஜ். இது 2 காங்க்ரோஜ், இதெல்லாம் தார் பார்க்கர். ஆக்சுவலாக இது வந்து நாட்டு மாடுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு வேறு. இது வந்து குஜராத்லேருந்து வந்தது. இது வந்து அப்புறம் ஹெச்எப்பு இதெல்லாமே கலப்பினமாக இருக்குது. நம்ம மேட் பண்ணுறது வந்து சிலது மட்டும் தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். சிலதெல்லாம் வந்து நம்மகிட்டவே காளை இருக்குது. காளை அங்கே இருக்குது. நாட்டு மாடும் சிலதெல்லாம் வந்து கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மகிட்ட இன்டர் கிராஸ் மாதிரி காளை வந்து கருப்பாக இருக்கிறனால மாடு ஒயிட்டாக இருக்கிறனால சில ஒயிட்டாக கண்ணுக்குட்டி போடும், சிலது வந்து பிளாக்காக கலர் வேரியேஷன் வரும். அதில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இந்த ரகம் பார்த்திங்கன்னா நம்ம ரகம் இது நாட்டு மாடில். இதுதான் காளை நம்மகிட்ட இருக்குது. நம்மளோட நாட்டு காளை தான் நம்மகிட்ட நம்மளே வளர்த்துந்து. நம்மகிட்ட கண்ணுக்குட்டி போட்டு நம்மளே வளர்த்துந்து. நம்மளோட சொந்த காளை தான். இப்போ இந்த மாடல் இருக்குன்னு இந்த காளைக்கு மேட் பண்ண முடியாது. இதுக்கு இன்ஜெக்ஷன் தான் பண்ணியாகணும். இந்த மாட்டுக்கு காளை பெருசாக இருக்கனால இது மேட் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் தான். கொஞ்சம் இந்த சைஸ்க்கெல்லாம் நம்ம காளையை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ அது பார்த்திங்கன்னா பால் கறக்கிறது ஃபுல் அந்த 2 லைன் இருக்கும்.
காலை சேர்ந்ததெல்லாம் இந்த லைனில் இருக்கும். இப்போ காலை சேர வேண்டியது இந்த லைனில் கட்டிடுவோம். அது நீங்கள் எப்படி சார் பிரித்து கட்டிக்குவீங்களா? ஆமாங்க. இப்போ நம்மகிட்ட எப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தோடனே நம்ம இங்கே கொண்டு வந்துடுவோம். காலை சேர்ந்து கன்ஃபார்ம் ஆனால் இப்படி கொண்டு வந்துடுவோம். பால் கறக்குறது அந்த பக்கம் போயிடும். இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. ஆமாம், அப்போ தான் நம்ம கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது கண்ணுக்குட்டியில் என்ன பண்ணுவோன்னா கிடாரியெல்லாம் இங்கே வச்சுக்குவோம். குறிப்பிட்டதுக்கு மேலே காலை கண்ணுக்குட்டின்னா இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 4-5 தோட்டம் இருக்குது, அங்கே கொடுத்து அனுப்பிடுவோம். கிடாரி கொடுத்துருவோம். இங்கே வந்து மேட் பண்ணுற அந்த பருவம் வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு வந்துடும் எல்லா தோட்டத்தில் இருக்கு. ஒரே காளையை வச்சு ஆமாம் பயன்படுத்திக்கிறீங்க? இல்லை, அதான் காலை வந்து சிலது வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறோம், சின்னதெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். பெருசாக இருந்தால் காலையை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயம் ரொம்ப பெரிய மாடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி ஆகணும். கலப்பினமெல்லாம் நம்மளே இங்கே வெளியே வாங்குறதில்ல. நம்மளே மக்காச்சோள மாவு, பயிர் வகை மாவு, உளுந்து குருணை, துவர குருணை, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, மினரல் மிக்ஸு, நம்ம சாப்பாடு பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளே வெளியே வாங்குறதில்ல. நம்மளே மெட்டீரியல் வாங்கி இங்கே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். சார், நம்மளுடைய மாட்டுப்பண்ணையினுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குங்க? கிட்டத்தட்ட ஒரு 75 சென்ட் வருங்க. 75 இந்த இதெல்லாம் சேர்த்து. ஓகே, இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாட்டுப்பண்ணையிலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம், நம்மளுடைய மாட்டுப்பண்ணையில் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க? அதாவது மாடு கட்டியிருக்க இடம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், காத்தோட்டமாக இருக்குது. டெய்லி 2 லேடிஸ் எடுத்து சுத்தம் பண்ணிடுவோம். அதே மாதிரி மாடு வந்து ஒரு 20 டேஸ் 30 டேஸ்க்கு ஒருக்கா கழுவி விட்டுருவோம். மாடியும் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ரெகுலராக சுத்தம் பண்ணுவாங்க. வீக்கில் வந்து சுத்தம் பண்ணி இந்த சுண்ணாம்பு தண்ணி இருக்கு இல்லையா? ஆமாம் சார், சுண்ணாம்பு தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். சார், இப்போ நம்மளுடைய செட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தூக்கி உயரமாக நீங்கள் வந்து என்ன சார் இது கூலிங் சீட்டு தான் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? உயரமாக போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி செட்டு நம்ம போடும்போது மாடுகளுக்கு வந்து எந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்குங்க? எந்த அளவுக்கு ஹைட்டாக போடுறோமோ உயரமாக போடுறோம் அந்த அளவுக்கு காத்தோட்டம் கிடைக்குங்க. ஹீட்டு வந்து மாடுக்கு வராது. காத்தோட்டம் மெயின் மாட்டு காத்தோட்டம் இருக்கணும். மாடு வந்து ஹீட் தாங்காது. அதுக்காக இது கொஞ்சம் ஹைட்டா நல்லா ஃபேக்ட்ரியில் போடுற மாதிரி செட்டு போட்டிருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹைட்டாகவும் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து மாட்டு பண்ண வச்ச நோக்கமே வந்து நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால எருவு வேணும், வெளியிருந்து வாங்குகிறோம். நம்மளே சொந்தமாக எருவு இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் மாடு வச்சுருக்கோம். இது வந்து வியாபார நோக்கத்துக்காகவே இல்லை. அதுக்காக தான் கலப்பின மாடு. என்ன நம்மகிட்ட காளை இருக்குது, காளை கூட சேராத பெரிய மாடாக இருந்தால் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறோம். சின்ன கண்ணுக்குட்டி முதல் பருவமாக இருந்தாலும் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறோம். இங்கே நம்மக்கிட்ட வேலை செய்கிற விவசாயம், நம்மக்கிட்ட பால் கறக்குற இந்த நம்ம சார்ந்து இங்கே குடியிருக்கிற விவசாயம் ஒரு 15 பேருக்கு டெய்லி காலையிலையும் சாயந்தரம் 1/2 லிட்டர் 1 லிட்டர் 15 குடும்பத்துக்கு இனமாக கொடுத்துருவோம். நம்ம ஓனர் வந்து நந்தகுமார் வந்து கிட்டத்தட்ட நல்ல சோசியல் ஒர்க்கர். அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட மனதளவு நல்ல சோசியல் ஒர்க்கர். இந்த குழந்தைகளுக்கு படிக்கிறக்கோ அல்லது அவர் சார்ந்த ஒரு விளையாட்டுத்துறைக்கோ இந்த சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அவர் வந்து அந்த விளையாட்டுத்துறைன்னு ஹெல்ப் பண்ணுவார். படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே அவரை சார்ந்திருக்கிற விவசாயிகளுக்கு பெரிய பால் கொடுத்து நல்லா வச்சிருக்காரு. அவருடைய நலத்திட்ட உதவிகள்லாம் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் சார். சார் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ஒரு மாட்டு பண்ணை வந்து எப்போ ஆரம்பிச்சதுங்க? 70 மாடுகள் அப்படிங்கிறது கலப்பின மாடுகள். அதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காளையை வச்சு தான் நீங்கள் வந்து இனவிருத்தி நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க மாடுகளுக்கு. இந்த ஒரு மாட்டு பண்ணை எப்போ ஆரம்பிச்சது? தோற்று வைத்த வருடம் எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பூர்வீகமே ஒரு மாடு இருந்தது. அவங்க அப்பா அந்த காலத்திலேருந்தே மாடுடைய பேருங்க நந்தகுமாரோட அப்பா பேர் புஜிங்கன். கப்பல் கிரசர் வந்ததுன்னா அவர் வந்து கப்பலில் ஒர்க் பண்ணி வந்து கிரசர் ஆரம்பிச்சார். அதனால தான் கப்பல் கிரசர்னே வந்து வெங்கடேஸ்வர புல்மெட்டன்ல தெரியுதோ இல்லையோ, கப்பல் கிரசர்னா இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் ஆரம்பித்தார். அதை வந்து நந்தகுமார் வந்து பிஏ மெக்கானிக் படித்து அவர் நல்ல முறையில் பெருசு பண்ணிட்டார். அதான் நந்தகுமாரோட நோக்கமே. அவர் சிறு வயசில் பட்ட கஷ்டம் ஏழை குழந்தைகள் படக்கூடாங்கிறது படிக்கிறக்கோ விளையாட்டுத்துறையிலையோ நல்லா ஊக்குவிப்பார். அவர் தெரிஞ்ச குழந்தைங்கள தெரியாதவங்க வந்தால் கூட ஹெல்ப் பண்ணுவார், உதவி பண்ணுவார் கண்டிப்பாக. சார், இந்த மாட்டு பண்ணை எப்போ ஆரம்பிச்சதுங்க? அதாங்க அந்த கிட்டத்தட்ட அவர் பூர்வீகமாக மாடு வச்சுருந்தாங்க. அவங்க தோட்டம் அக்ரி தான். அக்ரிலேருந்து வந்ததில் 1-2 இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு இப்போ 16-17 வருஷமாக அப்படியே ஒன் பை ஒன்றா நம்ம வெளியிருந்து வாங்குறது இல்லை, இங்கேயே உற்பத்தி பண்ணுறது தான் வச்சு இப்போ இவ்வளோ ஆயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 16 வருஷமாக பெருசாக இருக்குது. அதுக்கு முதல்ல 1-2 இருந்துட்டு தான் இருந்தது, இல்லாமல் இல்லை. அவங்க எப்பவுமே பூர்வீகமாக மாடு வச்சுருந்தாங்க. சார், இப்போ மாட்டுப்பண்ணை அப்படிங்கிறது வந்து லாப நோக்கத்துக்காக சில பேர் வந்து மாட்டுப்பண்ணையை ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய மாட்டுப்பண்ணையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாட்டு ரக மாடுகள், அதாவது கலப்பினா நீங்கள் சொன்னீங்க குஜராத்லேருந்து அந்த நாட்டு மாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நாட்டு மாடு நம்மகிட்ட இருக்கிற நாட்டு மாடு எல்லாமே இருக்குது. அப்போ நம்மகிட்ட கிடைக்கக்கூடிய பால் வந்து ஒரு நாள் வரத்து எவ்வளோ கிடைக்குது? 10% 125 லிட்டர் வரைக்கும் வரும். மார்னிங் எவ்வளோ, ஆஃப்டர்நூன்? மார்னிங் ஒரு 75, சாயந்தரம் ஒரு 50. இது எங்கே நீங்கள் வந்து சப்ளை கொடுக்குறீங்க? சப்ளை வந்து இங்கேயே இப்போ டீச்சர்ஸ் காலனி, டிஜி புது இந்த மாதிரி வெளியிருந்து வந்து சிலர் வாங்கிக்கிறாங்க.
இல்லாட்டி சொசைட்டிக்கு ஊற்றிடுவோம். ஓகே, சப்ளைக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா சார்? இந்த ஒரு நாட்டு ரக மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பால். ஆமாங்க. இந்த பாலினுடைய விலை வந்து எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறோம்? நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ இங்கே வந்து வாங்குறதுக்கு 70 ரூபா தான் கொடுக்குறோம். டவுன்ல எல்லாம் 100 120 ரூபாய் கூட வாங்குறாங்க. நம்மகிட்ட முதல்ல ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். அவர் இங்கே வந்து நம்மகிட்ட அப்போல்லாம் 50 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தார். இப்போ நம்ம இங்கே 70 ரூபா, நாட்டு மாடு 70 ரூபா, இது வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஓகே, இந்த நாட்டு மாட்டில் கிடைக்கக்கூடிய சத்து என்ன சார்? புரோட்டீன் எவ்வளோ % அதெல்லாம் இல்லை சார், சத்துனா இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த பால் வந்து கொடுக்கணும் அப்படி தாய்ப்பாலுக்கு அடுத்த ஒரு வரப்பிரசாதம்னா நாட்டு மாடு பால் தான் குழந்தைகளுக்கு. தாய்ப்பாலுக்கு அடுத்து நாட்டு மாடு தான். ஹெச்எப் அது அந்த வெரைட்டி விட நாட்டு மாடு வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தது நாட்டு மாடுல ஓகே குழந்தைகளுக்கு. ஓகே சார், அப்போ இந்த மாட்டுல இருந்து நீங்கள் வந்து சாணத்துக்காக தான் நீங்கள் வந்து மாடு வளர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணீங்க. இதை வந்து சாணத்தை வந்து நீங்கள் எப்படி சார் பயோகேஸ் மாதிரி நீங்கள் பயன்படுத்துறீங்களா? இல்லை, ஜீவாமிர்தங்கிற இதில் யூஸ் பண்ணுறாங்க. சாணமும் போக ஜீவாமிர்தம் பண்ணுறோம். டெய்லி யூரின் இருக்கு இல்லைங்களா, எல்லா மாடோட யூரின் ஃபுல்லாக இதில் வந்துரு இந்த தொட்டியில் ஸ்டோர் ஆகும். யூரின் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். எல்லாமே இந்த பைப் வழி இங்கே தான் வருது, ஸ்டோர் ஆகும். இதுக்குள்ளே ஸ்டோர். ஆமாம். ஓகே, இது 7 days இங்கே இருக்கும். ஆஃப்டர் 7 daysக்கு அப்புறம் இந்த இதில் அந்த டேங்க்லேருந்து இந்த டேங்க் ஸ்டோர் பண்ணிடுவோம். இதில் ஒரு 7 days 8 days இருக்குது. இதில் வந்து டெய்லி அதுக்காகவே மேனுவலாக பண்ணால் மிக்ஸ் நல்லா ஆகாதுன்னு சொல்லி மோட்ரு வச்சுருக்கோம். சரிங்க சார். இதில் வந்து என்னென்னா மண், எந்த பூமி குத்துருமோ அந்த மண், கரும்பு சக்கரை, பயிர் வகை மாவு, மூணுமே ரேஷியோ படி இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இது 7 days இதில் இருக்கும். சரிங்க. அப்புறம் எடுத்து தான் லேண்டுக்கு கொண்டு போவோம். டேங்கர் லாரி இருக்குது நமது அங்கே வெளியே லாரி போச்சுன்னு நினைக்கிறேன். டேங்கர் லாரி இருக்கு. அதை வச்சு நம்ம கொண்டு போய் ஒவ்வொரு ஏரியாவை அப்படியே லைனாக வந்துட்டே இருக்கும். அது எப்படி இதை எடுத்துட்டு போய் அப்படியே தெளிச்சிருவீங்களா எப்படி சார்? இல்லை, குடத்துல டேங்கர் இருக்கு. டேங்கர்லேருந்து கொண்டு போய் பேரில் மிக்ஸ் ஊற்றி புல் பண்ணான்னு குடத்துல எடுத்து மரம் சுற்றி தென்னை மரம் சுற்றி ஊற்றிடுவோம். இது ஒரு நல்ல உரம் தான் இல்லைங்களா? 100% நல்ல உரம், ஜீவாமிர்தம். ஓகே, இதெல்லாம் வியாபார நோக்கத்தோட சிலர் பண்ணுறவங்க விற்கிறாங்க. லிட்டர் கணக்கில் என்ன ரேட்டுக்கு விற்கலாம்? இல்லை, அது கரெக்டாக நம்ம விற்கிறது இல்லை. ரொட்டேஷன் ஆகும், மிக்ஸ் ஆகும். நம்ம மேனுவலாக மிக்ஸ் பண்ணால் பாருங்க, இப்போ இது கொட்டியிருக்கோம், நேற்று எடுத்துருக்கு. இன்றைக்கி பாருங்க, கரும்பு சக்கரை மாவு கொட்டியிருக்கிறோம். இது அப்படியே மிக்ஸ் ஆகுது. 7 days மார்னிங் ஈவினிங் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆகும்போது நல்லா மிக்ஸ் ஆகிரும். மண் உள்ளே போயிடுச்சு. மாவும் கரும்பு சக்கரை இப்போ இருக்குது, போட்டிருக்குது. மிஷின் மோட்டரில் ரொட்டேஷன் பண்ணுறதுனால நல்லா மிக்ஸ் ஆகிரும். இதுக்கு பேர் ஜீவாமிர்தம். இது நாட்டு மாட்டில் மட்டும்தான் கிடைக்குங்களா சார்? இல்லை, இப்போ எல்லாமே காமனாக தான் வருது. அதே தான் வருது இல்லைங்களா? இது பேர் தான் ஜீவாமிர்தம். ரொம்ப உயர்தக உரம்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக 100%. இது நம்ம போடுறதுனால நமக்கு விவசாய நிலங்கள் வந்து எப்படி பண்படுங்க? மண் வளம் நல்லா இருக்குங்க. நம்ம கெமிக்கலில் போடுறத விட 100% மண் வளம் நல்லா இருக்கு. மண்ணு கிடையாது. நல்லா இருக்கும். நல்லா, கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்னென்ன சார் இங்கே நீங்கள் பண்ணுறீங்க? உரத்தில் வந்து இது மட்டும் தான் பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லை. அப்புறம் மீன் அமிலம் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம். மீன் வாங்கி மீனும் கரும்பு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி பேரில் கண்டெய்னரில் ஃபுல் பண்ணி எருவு குழியில் வச்சுருவோம். ஒரு 6 months நல்லா இதாயிரும். அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி மீன் அமிலமாக யூஸ் பண்ணுறோம். அது பண்ணிக்கிறீங்க? இருக்குது, மீன் அமிலம் இருக்குது. பார்க்கலாங்களா சார்? அது போக இந்த சாணத்தை என்ன பண்ணுறீங்க சார் இங்கே போட்டுருக்கிற? இது மறுபடியும் எருவு வேணுமில்லங்க, அதுக்கும் நீங்கள் அது. ஆமாம், இந்த டேங்கரில் அது இது எடுப்போம். இங்கே வாங்க சார், அங்கே போகலாங்களா? டேங்கர் லாரி இல்லைங்களா? இந்த டேங்கர் லாரி மூலமாக தான் ஜீவாமிர்தம் கொண்டு போய் தோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறோம். எல்லா தோட்டத்துக்கு நம்ம நந்தகுமாரோட ஃபார்ம் ஹவுஸில் எல்லா லேண்டுக்கும் போகிற மாதிரி வழி இருக்குது. லாரி போகிற மாதிரி தான் வழி இருக்குது. அதனால் நம்ம இந்த டேங்க் மூலிமா யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. மீன் நம்மளும் பார்க்கலாங்களா? இது எருவு. இது பழசாகணும். ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிரணும். ஒரு அந்த மாதிரி ஆயிரணும். அந்த மாதிரி ஆகணும். ஆமாம், இது பச்சை மக்கி. ஆமாம், அது பச்சையாக போட்டோம்னா புழு வந்துடும், வேர்ப்புழு வரும். அது காஞ்ச அரிசியில் எருவை யூஸ் பண்ணாதான் புழு வராது. இல்லாட்டி வேர்ப்புழு வந்துருங்க. சொல்லுங்கள் சார். இது பாரு, மீன் அமிலம் ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுருக்குறோம். காற்று போகாமல் இருக்கிறதுக்காக கட்டி மூடி வச்சுருக்குறோம். இது நீங்களே உங்களுடைய சொந்த தயாரிப்பு. விவசாயிகள் கேட்டால் எங்ககிட்ட வாங்கி பயனடைஞ்சவங்க நிறைய பேரும் யூஸ் பண்ணி நல்ல வகையில் வாழைக்கு வந்து இப்போ எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண அதோட பலன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவுமே வியாபார நோக்கத்துக்காக 100% பண்ணுறதில்ல. அவங்களா தெரிஞ்சு வந்து இந்த மீன் அமிலம் வாங்கிட்டு போயிருக்காங்க. சார், இந்த மீன் அமிலம் எதுக்கு பயன்படுங்க சார்? எல்லா விவசாய இதுக்கும் ஊடு பயிருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சார்? தென்னை மரம், பாக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க மீன் அமிலம். ஓகே, இது ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களாங்க சார்? இது எவ்வளோ நாள் ஆகும் சார் தயாரிக்க?
சார் 6 மாதம் ஆயிருங்க. எருவுக்குள்ளே 6 மாதம் இருக்கும். ஹீட்டில் இருந்தால் தான் அந்த மீன் ஃபுல்லாகவே கரும்பு சக்கரனால ஃபுல்லாகவே அமிலமாக மாறணும். எண்ணெய் மாதிரி ஆயிடணும். முள்ளு மட்டும் அந்த பெரிய மீனில் இருக்கிற முள்ளு மட்டும் தான் நிற்கும். ஓ, வேறு எதுவும் இருக்காது இல்லைங்களா? அதெல்லாமே சார் இந்த மூடி வச்சு எல்லாமே இல்லைங்களா? மசால் புல் எவ்வளோங்க சார் போட்டிருக்கீங்க? மசால் புல் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு 2 ஏக்கரை போட்டிருக்கோம். அது இல்லாமல் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் சோளப்பயிர் கொடுத்தாங்க, அது ஒரு அரை ஏக்கரை போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நந்தகுமார் தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலையுமே இந்த வரப்பு இருக்கு இல்லைங்களா, வரப்புலையும் மசால் நட்டுருவோம். அது ஏன்னா களை வந்து வளராமல் இருக்குது. மற்ற செடிக்கு வளர 2 in 1 எங்களுக்கு. அது நம்மளுக்கு தீவனமும் ஆயிரு, மற்ற களையும் வராது. எல்லா வரப்புலையும் மசாலா நட்டுருவோம். சரி, இப்போ நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து எஸ்எஸ்எல்சி தான். எஸ்எஸ்எல்சி முடிச்சு எவ்வளோ வருட அனுபவம் சார்? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் தானே. நாங்கள் முதல்ல ஆர்வி எலக்ட்ரோடுங்கிற வெல்டிங் ரேட் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் நந்தகுமார் சட்டில் கோட் ஒன்று ஆரம்பித்தாங்க. முன்னாடி இருக்கு. அது அவர் இண்டிவிஜுவலாக எல்லாரும் அந்த மொத்தம் இந்த கிராம சைடு இருக்கிற குழந்தைகளை விளையாடணுங்கிறக்க ஆரம்பிச்சது. அவர் பிஸ்னஸ் மோட்டிவ்ல அது ஆரம்பிக்கல. ஓகே சார். ஒரு கிராமத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிராமத்தில் சட்டில் கோட் ஆரம்பிச்சதுன்னா இது காரை சட்டிலர்ஸ் தான் இருக்கும். நந்தகுமாரோட சட்டில் கோட் தான். ஓகே சார். எத்தனை பணியாட்கள் இங்கே பணிபுரிகிறாங்க நம்மளுடைய பண்ணைக்கு மட்டும்? மாட்டு பண்ணைக்கு மட்டும் ஒரு 6 பேர். சார், எப்படி சார் நம்ம மெடிக்கல் டீமெல்லாம் எப்போ வருவாங்க? எப்படி வந்து இதை பார்த்துட்டு இருப்பாங்க? ஆக்சுவலாக நம்மளுக்கு மெடிக்கல் டீம்னா வந்து வெர்பேக் கம்பெனி இருக்கு இல்லையா, வெட்டினரியில் வெர்பேக் கம்பெனி, அவங்க தான் நம்மளுக்கு கைனஸாக இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக அந்த டாக்டர்ஸ் அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க. அது இல்லாமல் அந்த சேல்ஸ் ரெப் வந்து நம்ம என்ன ஆர்டர் கொடுக்கணுமோ அதை கொண்டு வந்து கொடுத்துருவோம். டாக்டர் வந்து எத்தனை டேஸ்க்கு ஒரு டைம் வருவாங்க? அது ஒரு 3 மாதம். நீங்கள் இன்னும் லாஸ்ட் வீக்கு அவங்க அந்த கம்பெனிலேருந்து வந்து ஒரு ஹைதராபாத்லேருந்து ஒரு இந்த வெட்டினரியில் ஒரு 40 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு பிஹெச்டி முடிச்சவரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. வெர்பேக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கு இங்கே ஒரு 2 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அவர் இங்கே 2 நாள் வந்து மாட்டுப்பண்ணை பற்றி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க இங்கே. ஆனால் நல்லா நீட்டாக இருக்குது சார், சுத்தபத்தமாக இருக்குது. மாடுகள் சாப்பிட்றதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ எல்லாமே சூப்பராக நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க சார். நம்மளுடைய ஃபார்ம் வந்துட்டு இதே மாதிரி நாங்களும் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவுகள் நமக்கு இதுக்காக இட வேண்டியது இருக்குங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு நம்ம போடுற செட்டோட ஏரியா, அதுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபாய் போச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நம்ம பண்ணுற ஏரியா பொறுத்து, மேஷன் கூலி எவ்வளோ வருது சார் டோட்டலாக நமக்கு? இல்லை, நம்ம என்ன ஸ்கொயர் ஃபீட் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து இருக்கும். மாடுகள் வந்து எவ்வளோ மாடுகள் ஆரம்பிக்கிறது வெற்றி அடைய? ஆக்சுவலாக நம்ம வந்து பிஸ்னஸாக ஆரம்பிச்சோம்னா, நாட்டு மாடை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாங்க. நந்தகுமார் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஹாபியாக தான் பண்ணுறாரு, விவசாயமே ஹாபியாக தான் பண்ணுறாரு. அதான் புரியுது சார். அவர் ஆர்கானிக்கில் பண்ணணும், ஆர்கானிக்கில் பண்ணால் ஜெயிக்கிறது கஷ்டம். அவர் பாக்கு, தென்னை, மஞ்சள், எல்லாம் கருவேப்பிலை இந்த எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே ஆர்கானிக்கில் தான் பண்ணுறோம். அந்த சர்டிஃபிகேட்டோட ஆர்கானிக்கில் தான் இயற்கை முறைகள் தான். அவருக்கு ஒரு ஆர்வம், அக்ரி பண்ணணுங்கிற ஆர்வம், அதனால பண்ணிட்டு இருக்கு. விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து வந்து நம்ம விவசாயம் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் தான் பண்ணுறாரு. ஓகே சார். உங்களுக்கு மாட்டு பண்ணையில் எத்தனை வருட அனுபவம் இருக்குங்க சார்? நான் வந்து மாட்டு பண்ணையில் இங்கே வந்த இடத்துல நந்தகுமார் சார் இந்த ஃபார்முக்கு வந்த கடைசியில் தான் மாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அது தெரிஞ்சு இந்த அளவுக்கு நம்ம அதுலேயே இருக்கிறனால ஓரளவுக்கு நல்ல அனுபவம் ஆயிடுச்சு. சார், உங்களை மாட்டுப்பணி சம்மந்தமாக எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். அந்த நன்றிகளும் நந்தகுமாரை சாரும் ஐயா சாரும். ஓகே, சார்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேங்க. சார் வந்து எங்களை இன்முகத்தோடு வரவேற்று இந்த மாட்டுப்பண்ணையை பற்றி நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அவருக்கு மீண்டும் ஒரு முறை என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சிவா டுவெண்ட்டியை பாருங்கள். மாட்டுப்பண்ணை மட்டும் இல்லாமல் ஏராளமான தகவல்கள், விவசாயம் சார்ந்த தகவல்கள் தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்குது. சிவா டுவெண்ட்டி யூடியூப் சேனலையும் சிவா டுவெண்ட்டி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ண தவறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.